அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 22/5/2025 வைகாசி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. தசமி திதி பின்னிரவு 1:12 வரை, பின்பு தேய்பிறை ஏகாதேசி. புரட்டாதி நட்சத்திரம் மாலை 5:47 வரை, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், 4இல் செவ்வாய், மதியத்திற்கு பிறகு 12இல் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 10, 11இல் சந்திரன், 11ஆம் வீட்டில் சுக்கிரன் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்திருப்பவர்கள் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன், 9, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருந்துவிட்டு முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் புதன், 11இல் சூரியன் சஞ்சரிப்பது பல்வேறு வளமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் இன்று பகல் 12:08 வரை, அதாவது முற்பகல் காலத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் காலை வேளையில் எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். மதியத்திற்கு பிறகு ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடித்தால் ஒரு சில சாதக பலன்களை அடைய முடியும். குறிப்பாக உங்களுடைய உழைப்புக்கான பலனை கண்டிப்பாக மாலை வேளையில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையை கடைபிடித்தால் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்கள் பொறுமையோடு இருப்பது மிகவும் நல்லது. ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக ஒரு சில பயணங்கள் ஏற்படும். அதன் மூலமாக வீண் செலவுகள் ஏற்படலாம். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சூரியன் 10இல் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பண வரவுகள் எல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும் என்றாலும் இன்று பகல் 12:08 பிறகு
உங்களுக்கு சந்திராசிரமம் தொடங்குவதால் எந்த ஒரு காரியத்திலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முடிந்தவரை வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது, அதிலும் குறிப்பாக உங்கள் பணியில் மட்டும் கவனத்தை செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு உண்டாகும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ல் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சந்திரன் உங்களுக்கு இன்றைய நாளில் 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி மன நிம்மதி உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 6ல் சனி, 9ல் குரு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4, 5ல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் 7ல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் எதிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் முடிந்தவரை தற்போதைக்கு பொறுமையை கடைபிடிப்பதும் வேலையாட்களை அனுசரித்து செல்வதும் மிகவும் நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3, 4 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 6ல் சூரியன், 7ல் குரு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2, 3ல் சந்திரன் சஞ்சரிப்பதும் 3ல் சனி, 4ல் புதன் சஞ்சரிப்பதாலும் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும்.
எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உடனிருப்பவர்களால் ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் 4 சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் 6 செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன் 3 சூரியன் சஞ்சரிப்பதும் மதியத்திற்கு பிறகு சந்திரனானவர் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.